friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா கவுனி அரிசியில தோசையும் இட்லியும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ கவுனி அரிசி அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இது வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ குழந்தைங்க எல்லாருக்குமே இதை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு இட்லியாகவும் தோசையாகவும் நம்ம சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் கருப்பு கவுனி அரிசி, இப்படி தான் இருக்கும். ஸோ இதை இப்போ வந்துட்டு நம்ம அலசிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு இந்த கருப்பு கவுனி அரிசி நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ இது எந்த ரேஷியோவில் ஊற போடணுன்னா, இப்போ நீங்கள் 1 கப்பு கவுனி அரிசினா 1/4 கப் உளுந்து இந்த ரேஷியோவில் ஊற போடுங்க. தோசைக்கு ஆட்டுறப்போ கொஞ்சம் வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் கிட்ட. இட்லி காட்டுறீங்கன்னா வெந்தயம் போட தேவையில்லை. இப்போ பாருங்கள், கருப்பு கவுனி அரிசியை வந்துட்டு நான் இப்போ ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி கூட நான் உளுந்து எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு 4 பங்குன்னா உளுந்து 1 பங்கு எடுக்கணும். கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து ரெண்டையுமே வந்துட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். கவுனி அரிசி உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கலந்து வைக்க போகிறோம். நான் எனக்கு இந்த அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் அரைச்ச உடனே சேர்த்து கலந்து வச்சுருங்க. புளிச்ச உடனே சேர்த்திங்கன்னா வந்துட்டு அந்த காற்றெல்லாம் போயிட்டு உங்களுக்கு இட்லி அவ்வளோ சாஃப்டாக வராது. ஸோ இப்போயே நீங்கள் கரைச்சி வச்சுட்டு நீங்கள் காலையிலேக்கு புளிச்ச பிறகு இட்லி ஊற்றுறீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். உப்பு சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. காலையில் வரைக்கும் நம்ம புளிச்சிச்சுன்னா வந்துட்டு மாவு பொங்கி வெளியே வந்துடும். ஸோ இதுலேருந்து பாதி மாவு வந்துட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். காலையில் பார்க்குறப்ப அப்படியே டபுளாக இருக்கும். வாங்க இப்போ மூடி புளிக்க வச்சிடலாம். நம்ம நேற்று நைட்டு மாவை புளிக்க வச்சோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த கிண்ணம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். நான் கிளறி காட்டுறேன். நல்ல பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அது வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட வந்துட்டு இது ஒரு நல்ல டீடாக்சிஃபையர். அப்படின்னா என்னென்னா, உடம்புல இருக்க கழிவை எல்லாத்தையுமே வந்துட்டு இது சுத்தப்படுத்தி வெளியேற்றிடும். நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த அரிசியில் ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இட்லி தட்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம 2 தட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த இட்லி வேகிறதுக்கு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இட்லி வேகிற டைமில் நம்ம தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் இரும்பு கல்லை சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். கல் சூடாகட்டும். இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கீழே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இப்போ தோசை 1 சைடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பரட்டி போட்டுடலாம். இப்போ இந்த தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இதே மாதிரி எல்லா மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க அம்மாவங்கெல்லாம் இட்லி வந்துருச்சான்னு கையை வச்சு தொட்டு பார்ப்பாங்க. நமக்கெல்லாம் அப்படி சூடு தாங்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம இட்லி தோசையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். கவுனி அரிசி இட்லியும் கவுனி அரிசி தோசையும் சூப்பராக தேங்காய் சட்னியோட சாப்பிட ரெடியாக இருக்குது. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான
ஒரு கவனி அரிசியில் இட்லியும் தோசையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.